பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். வருத்தப்படாதீர்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கின்றார். இன்றைய வார்த்தை, பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்தினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். The Lord answered, could a mother forget a child who nurses at your breast? Could she fail to love an infant who came from your own body? Even if a mother could forget, I will never forget you. எசையா அதிகாரம் 49 வசனம் 15. இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி சத்திய வார்த்தை கூறுகின்றார். நான் உன்னை மறக்கவே மாட்டேன். உலகம் உங்களை வெறுத்து ஒடுக்கியிருக்கலாம், நீங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம், உங்கள் பொருளாதார பிரச்சனையால் நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனைகள், சுக காரியங்கள், படிப்பு, வேலை வாய்ப்பு, திருமணம் தடைப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நான் உங்களுக்காய் இருக்கின்றேன், நான் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த அன்பு ஆண்டவர் இயேசுவின் கரங்களில் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்தால் அவர் உங்களை காத்து வழி நடத்துவார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.